ஐயோ, இன்னும் அரை மணி நேரத்துல எல்லாம் வந்துருவாங்க. என்ன சமைக்கன்னே தெரியலையே. வீட்ல வேற ஜாமான் ஒன்றும் இல்லை. என்ன செய்ய? யூடியூப்ல ஏதாவது பார்ப்போம், ஏதாவது இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போறோம்னா 5 நிமிஷத்துல என்னெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். கரெக்ட். இந்த மாதிரி 5 நிமிஷத்துல செய்யற டிஷ் இதை பார்த்தா தான் நம்ம அடுத்த அரை மணி நேரத்துல செய்ய முடியும். வீட்ல சட்னி வைக்க தேங்காய் இல்லை, குழம்பு வைக்க வெங்காயம் இல்லைன்னு கவலையா? எதுவுமே டென்ஷன் தேவையில்லை. ஆமா ஆமா, ஒன்றும் இல்லாம தானே வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன். எப்படியும் எல்லாரும் கண்டிப்பா தோசை மாவு வீட்டில் வச்சிருப்பீங்க. தோசையை ஊற்றி ஒரு இட்லி பொடியை வச்சு எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டா போதும், 5 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி. நானே தோசை மாவும் இல்லை தேங்காயும் இல்லைன்னு என்ன செய்யலான்னு பார்க்க வந்தா இவன் என்னடா தோசையை ஊற்றி பொடியை வச்சு தின்னுங்க. நீங்க தோசை மாவு என்கிட்ட இல்லைன்னு புலம்புறது கூட எனக்கு கேட்குது. அதுக்கும் நான் இன்னொரு டிப்ஸ் வச்சிருக்கேன். ஏமா மகராசி, சீக்கிரம் அதையாவது சொல்லு. 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சைடு ஜாம் தடவிக்கோங்க, இன்னொரு சைடு பட்டர் தடவிக்கோங்க. ரெண்டையும் அடுப்பில் போட்டு நெய் தடவி டோஸ்ட் பண்ணா 2 நிமிஷத்துல சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஏமா, பிரெட் எல்லாம் எல்லா நேரமும் வீட்டில் வாங்கி வச்சுட்டு இருப்போமா? அதுவும் இல்லைன்னு தானே உன் வீடியோவை பார்க்க வந்தேன். கவலைப்படாதீங்க, எல்லார் வீட்லையும் பிரெட் எப்பயும் வாங்கி வச்சுட்டு இருக்க மாட்டீங்க. அதனால நான் அதுக்கு வேற ஒரு டிப்ஸும் வச்சிருக்கேன். அதையாச்சும் ஒழுங்கா சொல்லுமா. இந்த டிஷ்ஷுக்கு அடுப்பே தேவையில்லை. வாவ் சூப்பர், இப்படி ஒரு டிஷ் தான் எதிர்பார்த்தேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அவ்வளோத்தையும் போட்டு சால்ட் அண்ட் பெப்பரையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம நைட்டே ஊற வச்ச கொண்டக்கடலையை நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக லெமனை மட்டும் புழிஞ்சு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. 5 நிமிஷம் கூட ஆகாது இதை செய்யறதுக்கு. என்னது, நைட்டே ஊற வச்ச கொண்டக்கடலையை இப்போ வேக வச்சு 5 நிமிஷத்துல செஞ்சியா? இதுக்கு உட்காந்து வீடியோ பார்த்தல உனக்கு என்ன பண்றேன் பாரு. ஏண்டி, வீட்ல எதுவுமே இல்ல 5 நிமிஷத்துல ஏதோ சாப்பாடு செய்ய சொல்லி தரேன்னு வீடியோவை பார்த்தா நீ என்னடான்னா தோசையை ஊத்து பிரெட் தின்னுங்கிற. அது கூட பரவாயில்ல, எல்லாத்துக்கும் மேல நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சு காலையில அதை வச்சு அதை கிண்ணத்துல போட்டு கொடுத்துட்டு நீ 5 நிமிஷத்துல சாப்பாடு செஞ்சுட்டேங்கிற. இப்படி ஒரு வீடியோ போடுறதுக்கு நாங்க எதுக்கு உன் வீடியோவெல்லாம் பார்க்கணுங்கிறேன். இனிமேல் குக்கிங் டிப்ஸ் கொடுத்தேன் 5 நிமிஷத்துல சாப்பாடு செஞ்சேன்னு ஏதாவது வீடியோவை பார்த்தேன் உன் சேனல்ல, அப்புறம் நடக்கிறதே வேற பார்த்துக்கோ.